லக்ஷ்மி அண்ணி முன்னாடி உன்னை உயர்வா பேசுனது உன் மேல இருக்கிற காதலால இல்ல, அவங்க மேல இருக்கிற கோவத்தால தான். நீங்க இருந்தனா இந்த கண்ணுலயோ திரு கண்ணுலயோ படக்கூடாது, பட்ட பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க பங்க பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டா செலவுக்கு கொடுத்துருங்க. இதே கேள்வியை நீங்க அன்னைக்கு அத்தை கிட்ட கேட்டப்போ அவங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட லக்ஷ்மி மேலதானே ஒரு படி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம். உன் பேர்ல நீ வாங்கியிருக்கிற இடத்த அம்மா பேர்ல எழுதி கொடுக்கணும். இது ரெண்டுமே நடக்கலன்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்கேயே இப்பவே நான் செத்துருவேன். டேய், அவ செஞ்ச தப்புக்கு நீ எதுக்குடா சாகணும்? உங்க எல்லாருக்குமே என் மேல சந்தேகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ சம்மதிக்கலனா இதுவும் என்னோட நாடகம்னு ஆயிடும். அந்த பழிய நான் ஏத்துக்க தயாரா இல்ல. என்ன நான் சொன்னதை செய்வியா மாட்டியா? நான் செத்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டேன்ல. லக்ஷ்மி, தப்புமா. வெற்றி தம்பி ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகும்? உனக்கு தாலி தானே முக்கியம். சாவிய கொடுத்துடுமா. இத பாருங்க, அவ எதுக்குமே மசிய மாட்டா. லக்ஷ்மி, உன்னை எல்லாருமே தப்பா பேசுறாங்கம்மா. எனக்கு கஷ்டமா இருக்கு. கொடுத்துடுமா. சரி, கொடுத்துறேன். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. வாங்கி அம்மா கிட்ட கொடுங்க. அம்மா, இந்த அப்புறம் நாளைக்கு காலையில எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட எழுதி கொடுத்துறேன். நான் போலாமா? நெத்தியில பட்டை, முகத்துல சாந்தம், ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்து முடிச்ச மாதிரி டல் கலர்ல ஒரு புடவை. ஊரை ஏமாத்துறதுக்கும் உன் தம்பியை ஏமாத்துறதுக்கும் இந்த கெட்டப் ஒர்க் அவுட் ஆச்சுதான். அதுக்காக இதையே கண்டினியூ பண்ண முடியுமா? இந்த நிமிஷம் மொத்த சொத்தும் என் கையில. கலர் கலரா புடவைய கட்டிக்காம, நமக்கு பிடிச்ச மாதிரி நகையை போட்டுக்காம, என்ன வாழ்க்கை இது கோடீஸ்வரி? இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். முதல்ல இந்த கெட்டப்ப மாத்தணும். மாத்திரை திரு, மனுஷங்களை பார்க்க பிடிக்காம இங்க வந்து உட்காந்துட்டியாப்பா? எப்படி இருந்த வீடு?
ஒருத்தி பண்ண துரோகத்தால இன்னைக்கு அப்படியே இருள் அடைஞ்சு போயிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த படுபாவி அவன் மேலதானே எனக்கு கோபம் வருது. ச்சே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. அப்பா இருந்த வரைக்கும் அத குறையாம பாத்துக்கிட்டாரு. அம்மா இருந்த வரைக்கும் நானும் அப்பா இடத்துல நின்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டேன். அம்மாவோட சாவு என்ன கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு பாத்துருச்சுடா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நான் என்னையே மாத்திக்கணும்னு முடிவு பண்ணேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல பொறுமையா சாந்தமா இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. நம்ம குடும்பத்தை பத்தி வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பேசுறாங்க. இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்? பாத்தியா பாத்தியா என் தம்பிய? என் தம்பி எப்படி வாய் பேச முடியாம உட்கார்ந்திருக்கான் பாரு. அவனை வாய் பேச முடியாத அளவுக்கு பண்ணதே நீதானே? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என் தம்பி என்ன தப்பு பண்ணா? உங்களை நான் நம்பினதுதான் பெரிய தப்பா? எல்லாருக்கும் நல்லவளா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகவே அமைதியா இருந்தேன். அமைதியா இருந்தவள இந்த ஊரெல்லாம் சேர்ந்து என்ன ஒதுக்கி கழுத்து நெரிச்சு என்ன ஒரு ஓரத்துல தள்ளிடுச்சு. இதுக்கு மேல என்ன அமைதியா இருக்கணுமா? இங்க இருந்து ஓடி போனவ எங்கேயோ சந்தோஷமா இருக்கா. ஆனா என் தம்பி எதையோ பறி கொடுத்தவ மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். இதுதான் நீ எங்க மேல காட்டுற கருணையா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நீ வெறும் படம், வெறும் கல்லு. உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரியும், நான் பழைய கோடீஸ்வரியா அதிகாரத்தோட இருந்திருந்தா இந்த ஊரே என் முன்னாடி அடங்கி கிடக்கும். எங்களை பத்தி முகத்துக்கு நேரா மூச்சு விடுறதுக்கு கூட தயங்கும். அப்படி நான் மாறணுமா? சொல்லு. நீ அப்படி சொல்லாதப்பா. உனக்கு என்னடா குறை? எனக்கு எல்லாமே குறைதான். இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணாம். நீ தைரியமானவ. நீ பழைய மாதிரி கம்பீரமா வரணும். நான் ஒரு ஓரமா இந்த வீட்டுல கிடக்க. அவ ஞாபகத்திலே நான் டேய், நீ அவளை மறந்துடுறா. அக்கா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்டா. வேண்டாம், இன்னொரு தடவை என்னால ஏமாற முடியாது. நீயாவது தைரியமா இருக்கா? உனக்கு இந்த சாமியார் வேஷம் வேண்டாம். நீ பழைய கோடீஸ்வரி அக்காவா மாறணும். யாரும் உன் முன்னால கை நீட்டி பேசக்கூடாது.
அழாதடா, அழாத. இது பாரு, இனிமே உங்க அக்கா சாமியார் இல்ல, நான் மாறிடுறேன்டா. உன் பழைய அக்காவா மாறிடுறேன். அதுக்கப்புறம் உன் முன்னால எவனும் கை நீட்டி பேச மாட்டான். அழாத, அழாதடா. என் தம்பி அழக்கூடாது. உன்னை அழ வச்ச அந்த இந்துவும் இந்த ஊரும் தாண்டா அழணும். உனக்காக நான் பழைய கோடீஸ்வரியா மாறேன்டா. இந்தாம்மா. அம்மா இதுல என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க மாமா, பார்த்துட்டு சொல்றேன். இது குழந்தை வளர்ப்பது எப்படிங்கிற புக்கு மாமா. இது யாருமா உனக்கு அனுப்புனது? நான் தான் மாமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். ஓ, பார்சல் வந்திருக்கு சார். என்னப்பா ஆன்லைன் ஆர்டர்? ஆமா சார். இது என்ன? 9 மாசத்து குழந்தை விளையாடுற பொம்மை சார். ஓ, அம்மா லட்சு, உனக்கு யாருமா இந்த ஆன்லைன்ல வாங்குறதெல்லாம் சொல்லி கொடுத்தது? சித்ரா மாமா. நான் என் குழந்தை புத்திசாலியா இருக்கணும், அழகா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தேனா என் போனை புடுங்கி இதுல எல்லாமே இருக்குன்னு காட்டினா. நமக்கு தான் கருப்புற புத்தியாச்சே, கப்புன்னு பிடிச்சிட்டேன். சரி இந்தம்மா. அம்மா போய் வாங்கிட்டு வாங்க. பார்சல் சார். சைன் பண்றேன் சார். அம்மா லட்சு, இதுக்கெல்லாம் பில்லுமா? டெபிட் கார்ட்லயே கட்டிட்டேன் மாமா. குழந்தை உண்டானதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் உடம்புல என்ன நடக்கும், குழந்தை எப்படி இருக்கும், நாம என்ன சாப்பிடணும், என்ன பார்க்கணும், என்ன படிக்கணும்னு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு மாமா. என் குழந்தை பிறக்கும் போதே புத்திசாலியா இருக்கணும் மாமா. பிறக்கும் போதே குழந்தை எப்படிமா புத்திசாலியா இருக்கும்? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. குழந்தை 6வது மாசத்திலேயே நம்ம பேசுறதெல்லாம் கேக்குமா. அப்பவே நம்ம எல்லாத்தையும் சொல்லி தரணுமா. சத்தமா சொல்லாதம்மா. அதுக்கும் ஸ்கூல்ல இருந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் பிடிக்கிட்டு போறாங்க. போங்க மாமா, எது சொன்னாலும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்க. இன்னும் எவ்வளவு திங்ஸ் புக் பண்ணிருக்க? போய் வாங்கிட்டு வாங்க மாமா. இப்ப யாருப்பா? வாமா, வா இந்த வா. நானே ஏதோ கொரியர் தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். லட்சு, அம்மா எப்படி இருக்க? இந்து, என்ன இந்து அம்மா வீட்லயே வந்து செட்டில் ஆயிட்டியா? அப்படிலாம் இல்லக்கா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. நீ வர அன்னைக்கு வர சொன்னியா, அதான் கிளம்பி அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லம்மா? ஆமா. இந்தம்மா, இதுல பழம் ஸ்வீட் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே உன் பொண்ணு ஏகப்பட்டதை வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறா. 10ம் 10ஆவதுக்கு நீயுமா? மாமா, அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்றதுக்காக நாங்க வெறும் கையை வச்சுட்டு வர முடியுமா மாமா? ஆமா, கதவு திறந்து பார்த்த உடனே கொரியர் வந்திருக்குன்னு நினைச்சேன்னு சொன்னீங்களே, ஏதாவது பார்சலுக்காக வெயிட்டிங்கா எல்லாம்? ஆமாண்டி, ஒரு கரடி பொம்மை ஆர்டர் பண்ணிருந்தேன். தோ வந்துச்சு போல இருக்கு. என்ன பாரு. குத்துசாவி அவன் கேட்டா எடுத்து உடனே கொடுத்துருவியா? குடுக்காதன்னு நான் முறைக்கிறேன். அதை கண்டுக்காம நீ பாட்டுக்கு எடுத்து நீட்டுற. தப்பு லக்ஷ்மி, தப்பு.
ஒரு கண்ணத்துல அடிச்ச இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மகாத்மா இல்ல. தெரியாம விரல் பட்டாலே கழுத்து திரும்புற மாதிரி முகத்துல குத்துற மிருகம். என் பொறுமைய இன்னைக்கு சோதிச்சு பார்த்துட்ட. என் கையாலேயே வாங்கி சாவி கொத்த அந்த அம்மா கையில குடுக்க வச்சுட்டல. அந்த ஆளு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் செய்யணும் சொல்றத செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வர முடியாம உன் மனசு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலப்பாயுதா? ஏய் சொல்லு. ஆமா, ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். முதல் தடவை நீ என்ன பார்த்தப்பவே மாமா கிட்டயும் வெற்றி கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கணும்னு எப்ப தோணுது. ஓ, அந்த முடிவுக்கே வந்துட்டியா நீ? இனிமே வெயிட் பண்ண வேணாமா, நானே போய் 7:30 கூட்டுறேன். நில்ல. என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல செந்தில். நீயா எந்த முடிவையும் எடுக்க வேணாம் கண்ணு. நான் சொல்றத மட்டும் கேளு, புரியுதா? நாளைக்கு வெற்றி உன்னை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு இருக்கால, போகாத. எப்படி என்னால போகாம இருக்க முடியும்? சரி, அப்படியே போனாலும் அவன் நீட்டுற பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடாத. இன்னைக்கு என் கையால குடுக்க வச்ச அதே குத்து சாவிய நாளைக்கு நானே வாங்கி உன்கிட்ட குடுக்கிற மாதிரி பண்ணு. எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ புத்திசாலி, உன்னால எல்லாம் முடியும். அத எப்படி முடிக்கிறதுன்னு யோசி. அப்படி முடிக்க முடியலனா அடுத்த தடவை என்ன பார்க்கும்போது நீ ரொம்ப கஷ்டப்படுவ. உன் கண்ணு முன்னாடி நாட்டாமையோட உயிர் போகும். நீ எப்ப வருவன்னு வெயிட் பண்ணி உன் கண்ணு முன்னாடியே நான் அதை செய்வேன். நாட்டாமையோட உயிர் போகணுமா, கொத்து சாவி உன் இடுப்புக்கு திரும்ப வரணுமா? நீயே யோசி. காலையில வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. வரட்டா? குழந்தைங்க நல்லா தூங்கணும்னா இந்த மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா போதுமா அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? நெட்ல போட்டிருக்குமா. நீ 3 வயசா இருக்கும்போது தூங்கலேன்னு சொன்னா மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினா போதும், அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணுக்கு வந்தா கூட அப்படியே படுக்கையில படுத்து தூங்கிடுவேன். அப்ப நான் உனக்கு என்ன இந்த மாதிரி பொம்மையா வாங்கி கொடுத்தேன்? நல்லா கேளுமா. போங்க மாமா, என்ன இப்படி குட்டி குட்டி வளர்த்ததுனாலதான் நான் இப்படி இருக்கேன். என் பிள்ளையும் இப்படி இருக்கணுமா என்ன? அவன் பெரிய ஆளா வரணும் மாமா. சரி, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? எதுக்குக்கா இதெல்லாம்? நான் ரெடி பண்ணிட்டேன்க்கா. ஆமா, எடுத்துக்கோங்க. யாருமா இவங்க? இது என் பேர் சித்ரா, லக்ஷ்மியோட ஃப்ரெண்டு. நீங்க ஏதாவது பர்சனலா பேச வந்திருப்பீங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். பாவம் இந்து, அவ தன்னை ஏமாத்தினவனை தேடி வந்திருக்கா. 4 வயசுல ஒரு பையன் கூட இருக்கான். நம்ம வீட்டுல தான் தங்கியிருக்கா. வீட்டுக்கு வீடு வாசப்படி அவ புருஷனை தேடி வந்திருக்கா. ஆனா இந்த அவ புருஷன். அம்மா, நீ என்ன சொன்ன? ஒண்ணு இல்லம்மா. இந்து, என்கிட்ட எதையும் மறைக்காத. நீ அம்மா வீட்ல இருந்து போன்ல பேசினப்பவே எனக்கு சந்தேகம் தான். இந்து அக்கா கேக்குறால, சொல்லு. 2 பேரும் சேர்ந்து எதையும் மறைக்காதீங்க. இந்து அக்கா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு இடம் வாங்குறது விஷயமா நானே என் புருஷனும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போக வேண்டியிருந்தது.